அனைவருக்கும் மாலை வணக்கம். பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் இங்கே பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து பெற்றோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பயங்கரமாக எல்லாரும் மேக்கப் பண்ணிட்டு குழந்தைங்களுடைய கலை நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கணுன்னு ஆர்வமாக வந்திருப்பீங்க. அதனால் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை. அவங்க சொன்னாங்க ரொம்ப கேட்டட் அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். எங்களுடைய ஒர்க் என்னன்னா சைல்டு ப்ரொடெக்ஷன் தான். சைல்டு மேரேஜ், டீனேஜ் பிரெக்னன்சி, போக்சோ கேசஸ் இந்த மாதிரியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதா எங்களுடைய வேலை. ஸோ மேடம் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தேங்க் பண்ணோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். பெரும்பாலும் நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ப்ரைவேட் ஸ்கூல்லையும் தான் நிறைய வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துறது வழக்கம். ஸோ இந்த மாதிரி ஆனுவல் டேல ஸ்போர்ட்ஸ் டேலாம் கலந்துக்கிறது இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் டைம் எனக்குமே இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஏன்னா குழந்தைங்களை பற்றி நாங்கள் அடிக்கடி பேசக்கூடிய விஷயங்கள், நிறைய கேசஸ் எல்லாம் நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம். நிறைய வித்தியாசமான கேசஸ் எல்லாம் எங்ககிட்ட வரும். அது சம்பந்தமாக ஒரு சில விழிப்புணர்வு மட்டும் நாங்கள் கொடுக்க வேண்டியது என்னுடைய கட்டாயம். ஸோ ஒரு காலகட்டங்களில் வந்து குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 6 இயர்ஸாக இருந்துச்சு. ஆனால் இப்போ உண்மையாலுமே கஷ்டமான காலம்னு பார்த்தீங்கன்னா அடலசன்ட் ஏஜ் தான். 13 to 19 வயசுக்குள்ள தான் இப்போ ரொம்ப கடினமான ஒரு காலமாக மாறிடுச்சு. இந்த வயசில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறது தான் இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் குழந்தை வளர்ப்பை 3 விதமாக பிரிக்கலாம். 0 to 6 இயர்ஸு, 7 to 12 இயர்ஸு, அதுக்கப்புறம் 13 to 19 இயர்ஸு. ஸோ 0 to 6 அப்படிங்கிறது வந்து இந்த ஏஜ்ல நீங்க குழந்தைங்களுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நல்ல ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் குழந்தைங்களோட நிறைய விளையாடணும். ஸோ இந்த வயசுல எந்த குழந்தையோட நீங்க அதிகமா விளையாடுறீங்களோ, அதிகமா அன்பு பாராட்டுறீங்களோ, அந்த குழந்தையோடைய பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க 7 to 13 இயர்ஸ் அப்படிங்கிறது, 7 to 12 இயர்ஸ் அப்படிங்கிறது இந்த 6 ஆண்டுகள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோசியல் அப்சர்வேஷன், அந்த அவங்களுடைய சமுதாயத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், அவங்களுடைய பண்புகள், குணங்கள் வடிவமைக்கப்படுகிறது. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்ல சொல்லி தரணும் அந்த குழந்தைகளுக்கு. நிறைய வந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் அவங்களுக்கு காமிக்கணும். எல்லா இடங்களுக்கும் கூட்டிட்டு போய் எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு காமிச்சு அதை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸோ 13 to 19 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விடலை பருவம், குமார பருவம்னு சொல்லுவாங்க. கிராமங்களில் சொல்லுவாங்க 2 கட்டம் வயசுன்னு சொல்லுவாங்க. இந்த வயசுல ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்றதா ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். ஏன்னா நாங்க பார்க்கக்கூடிய கேசஸ் எல்லாமே இதுதான். சைல்ட் மேரேஜ் ஆகட்டும், இல்ல லவ் அஃபேர், எலோப் பண்ணிட்டு ஓடி போயிடுறாங்க, இல்ல சோசியல் மீடியா அடிக்ஷனு, மொபைல் யூசேஜ், சைபர் கிரைம்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 13 to 19 இயர்ஸ் தான். இந்த ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பெற்றோருக்கும் அந்த குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டுருது. குழந்தைங்க யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வராங்க, யாரோட பழகுறாங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் பெற்றோர்கள் கவனிக்கிறதே கிடையாது. ஸோ அவங்களுடைய பிஹேவியர்ஸ் எல்லாமே இந்த ஏஜ்ல தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ நீங்க ஆண் குழந்தையா இருந்தாங்க அப்படின்னா அம்மா கண்டிக்குன்னு சொல்லுவாங்க, பெண் குழந்தையா இருந்தா அப்பா கண்டிக்குன்னு சொல்லுவாங்க. சேம் ஜெண்டர் வந்து கண்டிக்க முடியாது. கண்டிச்சா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? மகளா இருந்தா அம்மாவோட முடியை பிடிச்சிருவாங்க, பையனா இருந்தா அப்பாவோட சட்டையை பிடிச்சிருவோம். அவ்வளவுதான், சிம்பிள். அதனால நீங்க ஆப்போசிட் ஜெண்டர் தான் நீங்க வந்து கண்டிக்க முடியும். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். குழந்தையினுடைய முதல் வகுப்பறை வந்து தாயின் மடியும் தந்தையும் தோலும்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பெற்றோர்களை பார்த்து தான் கத்துக்கிறாங்க எல்லா விஷயத்தையுமே. இங்க வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயத்துல மாட்டிக்கிறான், ஒருவேளை சோசியல் மீடியா அடிக்ஷனு, இல்ல ஸ்கூல் டிராப் அவுட் ஆயிடுறான், இல்ல சரியா படிக்கிறது இல்ல ரன்னேவே ஆயிடுறாங்க, இல்ல லவ் அஃபேர்ல மாட்டிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க பேரண்டிங் சரியா இல்லையோ அங்கதான் பிரச்சனை இருக்குது. எந்த குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குதோ அந்த குடும்பத்துல தான் பிரச்சனைக்குரிய குழந்தைகளை உருவாக்குறாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து பேரண்டிங் சிறப்பா இருக்கோ அந்த குடும்பத்துல குழந்தைங்களும் நல்லா இருக்கிறாங்க. அப்ப முன்மாதிரியா இருக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து நாம முன்மாதிரியா இருந்தாதான் அவங்க முன்மாதிரியா மாறுவாங்க. ஸோ நம்ம கிட்ட நிறைய குறைகளை வச்சுக்கிட்டு நம்ம குழந்தைங்களை வந்து குறை சொல்லவே முடியாது. அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து தன்னுடைய உளவியல் ரீதியா என்ன சொல்றாங்க, சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, ஒரு குழந்தை தன்னுடைய இலக்கை தீர்மானிப்பதற்கான சரியான வயசுன்னு பாத்தீங்கன்னா 13 வயசு. அந்த 13ல இருந்து ஒரு 19க்குள்ளார அவனுடைய கோல் என்னன்னு கண்டுபிடிச்சிடணும். அந்த கோலை வந்து அடைவதற்காக, அந்த இலக்கை அடைவதற்காக பெற்றோராகிய நாம் தான் அந்த குழந்தைக்கு கைட் பண்ணணும், வழி நடத்தணும், அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அவன் ஸ்போர்ட்ஸ்ல ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறான்னா அதுக்காக அவனுக்கு ஒரு கோச் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, அந்த பிராக்டிஸ்க்கு கூட்டிட்டு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு உதவியா இருக்க வேண்டியது வந்து கண்டிப்பா பெற்றோர்கள். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஒப்பிட்டு பேசுறது விருப்பப்படுறது இல்லை. பாரு அந்த வீட்டுல எப்படி இருக்காங்க, பாரு இந்த வீட்டுல எப்படி இருக்காங்க, பாரு அண்ணன் எப்படி இருக்கான், பாரு அக்கா எப்படி இருக்கா, பாரு சித்தப்பா பசங்க எப்படி இருக்காங்கன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே எடுத்து நிறைய பெண்கள் இருக்கீங்க, உங்க வீட்டுக்காரர் உங்களை திட்டுறாரு, பக்கத்து வீட்டுல பாரு அந்த அம்மா எப்படி இருக்குது, இந்த வீட்டுல பாரு இந்த அம்மா எப்படி இருக்குதுன்னு சொல்லி என்ன சொல்லுவீங்க நீங்க? கோவம் வராது?
அதேதான் சிம்பிள். நீங்களும் உங்க குழந்தைங்கள யாரோட ஒப்பிட்டு பேசி குறை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அது எந்த குழந்தைகளுக்கும் பிடிக்காது. அது முக்கியமா அடலசென்ட்டுக்கு சுத்தமா பிடிக்காது. நீங்க எந்த அளவுக்கு குழந்தைய திட்டிகிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் குழந்தைகளுக்கான இடைவெளி அதிகமாயிட்டே இருக்கும். சார் கேட்டாரு, குழந்தைங்களை அடிக்காம எப்படி திருத்துறது? நீங்க அடிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் ஆனா அணைக்கிறது நீங்க தான் ஃபர்ஸ்டா இருக்கணும். அடிக்கிறது எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி அணைக்கிறது நீங்க தான் ஃபர்ஸ்டா இருக்கணும். எமோஷனல் பாண்டிங் நல்லா இருக்கணும். அப்பதான் நீங்க குழந்தைங்களை கண்டிக்க முடியும். நிறைய பேர் அந்த எமோஷனல் பாண்டிங்கே இல்லாம எப்ப பார்த்தாலும் கண்டிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு அன்பா இருக்கிறதே இல்லை. ஸோ அதனால பேரண்டா இருக்கக்கூடிய நாம வந்து நிறைய விஷயங்களை மாற்றம் அடையணும். இன்னைக்கு பேரண்டிங் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. நாங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய எல்லா கேசஸ்லயுமே பாத்தீங்கன்னா பிரச்சனைக்குரிய ஆட்கள்னு பாத்தீங்கன்னா பேரண்ட் தான். பேரண்ட் சரியில்லாதனால தான் அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை சந்திக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே வந்து ஒரு முன்மாதிரியா இருந்து அவங்கள வழி நடத்தணும். அந்த 13 to 19 வயசு வரும்போது ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்ரோச் இருக்கணும். அவங்களோட நிறைய விஷயங்கள் பேசணும். எப்பயுமே இந்த ஏஜ் குரூப் வரும்போது குழந்தைங்களை வந்து நீங்க கண்காணிக்கணும். ஸோ லாஸ்ட் டைம் கூட ஒரு மீட்டிங்ல சொன்னாங்க, எங்க போலீஸ் ஆஃபீஸர் சொன்னாங்க, நீங்க வாங்கி கொடுக்காத ஒரு ஸ்டிக்கர் போட்டு உங்க பொண்ணு வச்சிருக்கானா சந்தேகப்படணும் அப்படின்னாங்க. இல்ல, உங்க பொண்ணோட பேக்கை செக் பண்ணணுங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 13 to 19 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளை உளவுத்துறை போல கண்காணிக்கணுங்கிறாங்க. அவங்களை கண்காணிக்கிறது அவங்களுக்கே தெரியக்கூடாது. ஏன்னா அது தெரிஞ்சாலும் வம்பு, என்னையே நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்பாங்க. அதனால வந்து நீங்க குழந்தைங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து உளவுத்துறை போல கண்காணிக்கணும். முக்கியமா இந்த பியர் குரூப். ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே கெட்ட பழக்கம் யாரு மூலியமா கத்துக்கிறாங்க அப்படின்னா பியர் சப்போர்ட் தான். நண்பர்கள் மூலியமா தான் கத்துக்கிறாங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு நீங்க செக் பண்ணணும். யாரோட பழகுறாங்க, யாரோட ஸ்கூலுக்கு போறாங்க, யாரோட உட்காந்துருக்காங்க, அந்த விஷயங்கள்லாம் செக் பண்ணணும். நிறைய விஷயங்கள் வந்து பெற்றோர்கள் சரியா இருந்தாவே குழந்தைகளுக்கு எதிரான பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிரும். இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா சைல்டு மேரேஜ், டீனேஜ் பிரெக்னன்சி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கூல் டிராப் அவுட், சப்ஸ்டன்ஸ் யூசேஜ், போதைப் பொருட்களுடைய பயன்பாடு நிறைய இருக்கு பசங்க மத்தியில. 4% பக்கமா சொல்றாங்க. நாங்க நிறைய கவுன்சிலிங் கொடுத்து பசங்களை வெளியில கொண்டு வரோம். சார் நிறைய பிரைவேட் ஸ்கூல்லையும் இருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இருக்காங்க பசங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னா பெற்றோர்கள் சரியா கண்காணிக்கிறது இல்லை, யார் கூட போறாங்க பேசுறாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்பா வந்து முன்மாதிரியா இருக்கிறது இல்லை வீட்டில். அப்பாவே நிறைய பேட் ஹேபிட்ஸ்க்கு அடிமையாயிடுறாரு, அதை பார்த்து பையன் கத்துக்கிறான். ஸோ இன்னைக்கு வந்து குடும்பங்கள் சரியா இருந்துச்சு அப்படின்னாவே குழந்தைகள் நல்லபடியா வந்துருவாங்க. சரிங்களா? ஸோ கட்டாயமா உங்க குழந்தைகளோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட நீங்க பழகும் போது அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நீங்க மொபைல் போன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத விஷயம் கூட குழந்தைங்களுக்கு தெரியுது. அப்ப அவங்களை கண்காணிக்கக்கூடிய நாம எந்த அளவுக்கு அப்டேட் ஆயிருக்கணும். சிம்பிள், அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு அந்த அளவுக்கு இருக்காங்க. நிறைய இந்த ஆனுவல் டேக்காக கஷ்டப்பட்டிருப்பாங்க, டீச்சர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கடந்த ஒரு வாரத்துக்கு மேலே கண்டிப்பாக இதுக்காக கஷ்டப்பட்டு நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் அன்பாக பாராட்டி வழங்க. நான் எப்பயுமே குழந்தைங்கிட்ட பெற்றோர்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எப்படி தெய்வத்தை பூக்களால் அலங்கரிக்கிறாங்களோ அதே மாதிரி குழந்தைகளை மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் நிறைய என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உன்னால முடியும், உனக்கு திறமை இருக்குது. ஸோ பாசிட்டிவா அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு குழந்தை 13 to 19 வயசுல தப்பு பண்ணிட்டான்னு வச்சு ஏன்டா தப்பு பண்ணன்னு கேட்டீங்கன்னா சண்டை வந்துடும். நீயாடா தப்பு பண்ண அப்படின்னு தான் கேட்கும். கண்டிக்கிறது கூட இப்படிதான் கண்டிக்கணும் இனிமேல். அப்பதான் குழந்தைங்க வந்து நம்ம பேச்சு கேட்பாங்க. டைரக்டா நீங்க கார்னர் பண்ணி என்கவுண்டர் பண்ணி ஒரு பிரச்சனையை ஒரு குழந்தைகிட்ட கேட்டீங்கன்னா அவன் நம்ம கையை விட்டு போயிடுவான். ஸோ நிறைய பேரண்டிங் விஷயத்துல நம்ம அப்டேட் பண்ணி நம்ம மாற ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நிறைய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அனிமிக்கா இருக்காங்க. நிறைய குழந்தைங்க விளையாடுறது இல்லைன்னு சொல்றாங்க. ஏன் விளையாடுறது இல்லை அப்படின்னா அனிமிக்கா இருக்காங்க. நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் கொடுத்துட்டீங்க. நான் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல பேசும்போது ஒரு குழந்தைகிட்ட கேட்டேன், சிறுகீரைனா என்னன்னு கேட்டேன்னு தெரியல, சிறுதானியங்கள்லாம் என்ன கேட்டேன்னு தெரியல. நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஃபுட் ஹேபிட்ஸ்ல வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்றதே இல்லை. அது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கல்ச்சரான நைட் டைம்ல வந்து போயிட்டு ரெஸ்டாரண்ட் போயிட்டு நிறைய வெளியில கடைகளில் போயிட்டு ஹெவியான ஃபுட்டு சாப்பிட்றோம், நான்வெஜ் சாப்பிட்றோம். இன்னைக்கு 22 வயசு 23 வயசுல குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன வயசுல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வருது. அது காரணம் என்னன்னா ஃபுட் ஹேபிட்ஸ் நிறைய மாத்திட்டாங்க. இன்னைக்கு குழந்தைகள் வந்து பார்க்க ஊட்டமா இருக்காங்க, ஆனா ஆரோக்கியமா இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஊட்டமா இருக்கவங்கலாம் ஆரோக்கியமா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ நிறைய குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா அனிமிக்கா இருக்காங்க. அவங்களுடைய வெயிட் இருக்காங்களே உடைய தவிர இம்யூனிட்டி பவர் அவ்வளோக்கா கிடையாது குழந்தைங்களுக்கு. நிறைய வந்து கீரைகள், காய்கறிகள், தானியங்கள், பயிர் வகைகள் நிறைய கொடுக்கணும். ஹெல்த் வைஸ் வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. கடைகள்ல அதிகம் சாப்பிட்றது, பேக்கெட் ஃபுட்ஸ் நிறைய கொடுக்கறது இதெல்லாம் தவிர்த்துடுங்க. இதெல்லாம் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு 60 வயசு 70 வயசுல வந்த சுகர் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து 30 வயசு 25 வயசுலயே வந்துட்டு இருக்குது. சுகரும் பிபியும் ஒட்டி பிறந்த ரெட்ட குழந்தைகள் மாதிரி ஒன்னு வந்தா இன்னொன்னு பின்னாடியே வந்துடும். ஸோ இன்னைக்கு நிறைய பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வயசுல இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள் மாறனால தான்.
ஸோ நீங்கள் அந்த 18 இயர்ஸ் வரைக்கும் குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகள் கொடுத்தாதான் அவங்களோட இம்யூனிட்டி பவர் நல்லா இருக்கும், எதிர்காலத்தில் நோய் இல்லாமல் அவங்களால வாழ முடியும். சரிங்களா? இந்த நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் மற்றும் அந்த ஹெச்எம் டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. Thank you for your motivational speech, sir.